வெல்கம் பேக் டு மின்னட்ரோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ரிலே வச்சு தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். நான் போன வாட்டி போட்ட வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நான் வந்து 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் தெரியும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரிலே வந்து அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க முதல்ல. ஸோ ஃபஸ்ட் நான் ரிலே வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பிரெட் போர்டில். ஸோ ரிலேவை இன்சர்ட் பண்ணிட்டு பேர் நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் இன்சர்ட் பண்ணுவோம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் வந்து இங்கே வந்து நான் 270 வோல்ட் 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் வந்து நான் எங்கே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை விட கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் தாராளமாக படுத்திக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. ரிலேயில் அந்த இன்புட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இன்புட்னால் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து டேர்ன் ஆன் பண்ணுவோம் பார்த்தியா, அந்த ஒயரில் வந்து கெப்பாசிட்டர் வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சப்ளையில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சப்ளையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதாவது ரிலேக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம கனெக்ட் பண்ணதோடு சேர்த்து ரிலே கெப்பாசிட்டரில் போய் இன்னொரு டெர்மினல் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கூட வந்து ஒயிட் கலர்லேருந்து அதே கெப்பாசிட்டர் பேரலாக நம்ம இன்னொரு ஒயர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஒயர்லையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளோ புரியாது தான், நீங்கள் வந்து சர்க்யூட் டயக்ராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வந்து இன்னொரு டெர்மினலில் எல்இடி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. எல்இடி கூடவே சீரிஸில் ரெசிஸ்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது பாசிட்டிவ் டெர்மினலில் போய் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரிலே கூடவே வந்து ஃப்ளைபேக் டயோடு யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல அந்த டயோடு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால அந்தந்த டைமில் வந்து கெப்பாசிட்டர் வந்து க்ளோஸ் டு ஓப்பன் சர்க்யூட் மாற்றி ஆகும். அந்த டைமில் ரிலே வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகும். ஸோ கெப்பாசிட்டர் பொறுத்து தான் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நம்ம இங்கே முடிவு பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெமோ பார்த்துடலாமா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. நான் எல்இடி வச்சு காமிக்கிறேன். பட் எல்இடியில் எனக்கு பெருசாக எதுவும் சேஞ்சஸ் தெரியல.